மணி அவர்கள் அவருடைய சொந்த ஊர் திருத்தங்கல், சிவகாசி மாவட்டம். வேல்மணி இங்க ஐடி நிறுவனத்துல பணிபுரிகிறார். வே மற்றும் அவர் தமிழ் பள்ளியில எடிசன்ல இருக்கிற தமிழ் பள்ளியில தமிழாசிரியரா இருக்கார், திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில. வாங்க வேல்மணி. நன்றி கீர்த்திகா. வணக்கம் பார்த்துருக்க அனைவருக்கும். நான் வேல்மணி, திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில் வந்து தன்னார்வல தமிழ் ஆசிரியராக இருக்கேன். இன்னைக்கு வெண்ணிலா மேடம் கூட வந்து கலந்து உரையாடுறதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப திணை அமெரிக்காவுக்கு நான் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இது தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த வளநிலா அம்மா சொன்ன வரிகள் வந்து ரொம்ப முக்கியமாகப்படுது. நம்ம பெண்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கும்போது அவங்க சில பேர்களை சொன்னாங்க, சாவித்திரிபாய் பூலே, அடுத்து வந்து உள்ளிருப்பு போராட்டம். இதை பற்றி இது கண்டிப்பா அனைவரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது வந்து சொல்றது வந்து ஈஸியா இருக்கு, ஆனா வந்து அதை எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்ப நம்ம வெண்ணிலா மேடம் போலாம். வணக்கம் வெண்ணிலா மேடம். வணக்கங்க. நீங்க ஒரு பெரிய ஆளுமை, ஆனாலும் நான் வந்து ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர், கவிஞர், சமூக ஆர்வலர், இப்படி நிறைய பன்முகத்தன்மை கொண்டவங்க. நீங்களே சொல்லுங்க, வெண்ணிலானா யாரு? உங்க பதில் என்னவா இருக்கும்? வெண்ணிலா அப்படின்னா, என்னோட பெற்றோருக்கு நான் ஒரு மகள், என்னுடைய கணவருக்கு மனைவி, அப்புறம் என்னுடைய 3 குழந்தைகளுக்கு தாய். இப்படி ஒரு லௌகீகமான ஒரு பதில சொல்ல முடியும். ஆனா அதையெல்லாம் கடந்து இது நான் வாழும் காலத்தில் நான் அறியப்படுகின்ற அடையாளமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் கடந்து வெண்ணிலா என்பவர் வந்து என்னவா அறியப்படணும், என்னவா காலத்தால் நினைவு கூறப்பட வேண்டும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான். சுருக்கமா சொன்னாலும் நல்லா சொன்னீங்க. இப்ப எழுத்தாளர்னாவே இப்ப வந்து ஒரு கேள்வி அடிக்கடி வருது. இப்ப வந்து ஏன்னு சொல்றாங்க, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு வரும்போது இந்த எழுத்தாளர்களோட பணி என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து இப்ப எல்லாமே வந்து அந்த கம்ப்யூட்டர், சொல்ற அந்த கம்ப்யூட்டரே வந்து எல்லாமே பண்ணிருக்கு. அப்போ வந்து எழுத்தாளர்களுக்கு ஒரு கடினமான பாதை இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களோட இதா என்னவா இருக்கும்? நீங்க என்ன சவாலா அதை எடுத்துக்கிறீங்க? இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா என்ன மாதிரியான நல்விளைவுகள் வரப்போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு அறுதிட்டு கூற முடியல. அதே மாதிரி என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும் அப்படின்றதும் நமக்கு வந்து உறுதியா தெரியல. நம்ம கேள்வி கேட்டா உடனே எங்க இருக்கிற உலகத்தினுடைய எந்த மூலையில இருக்கிற தகவல்களையும் நம்மால் கண்டறிய முடியாத தகவல்களை கூட வந்து ஏஐ வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குது, நமக்கு உதவிகரமா இருக்கு. இது எல்லா துறைகள்லுமே நாம் எதிர்கொள்ற சவாலை தான் பார்க்கலாம். ஆனா படைப்பு, கிரியேட்டிவ், எழுத்து மட்டும் நான் சொல்லல, மற்ற எல்லா விஷயங்களுமே படைப்பு சார்ந்து வரும்போது ஒரு இயந்திரம் அப்படின்றது எழுத்துக்கான ஒரு ஸ்கெலட்டினை வந்து உருவாக்க முடியும், ஒரு கூட்டை வந்து உருவாக்க முடியும். ஆனா அதுக்குள்ள இதயமும் இதயத்தோடு சேர்ந்த உணர்வுகளையும் உருவாக்குறது வந்து மனிதர்களால மட்டும்தான் முடியும். எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஆனா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பாடுபொருள்களை கொடுத்து ஏஐ கிட்ட ஒரு கவிதை கொடு இந்த தலைப்புல, இல்ல இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சிறுகதை கொடு அப்படின்லாம் கூட முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய ஒரு 60-70% கூட ஒரு எழுத்தாளருடைய நேர்த்தியோட அந்த ஏஐயின் மூலமாக பெறப்பட்ட கவிதைகள்லாம் வந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு அடுக்கப்பட்ட சொற்களாதான் இருக்குமே தவிர, அதுக்குள்ள ஒரு உணர்வு, எழுத்து எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படை ஒண்ணு இருக்குல்ல. மொழி எல்லா இடத்துலயுமே இருக்கு, சொற்கள் நம்மை சுற்றி இருக்கு, நம்ம பேசாத நமக்கு தெரியாத சொற்களே கிடையாது. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சொல்ல ஒரு படைப்புக்குள்ள பொருத்தமான இடத்துல வைக்கும் போது அது வேறு ஒன்றாக மாறுகிறது. அந்த வேறு ஒன்றா மாற்ற செய்கின்ற வல்லமை எழுத்தாளருக்கு மட்டும்தான் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உள்ள அந்த தொழில்நுட்ப அறிவோடு பார்க்கும்போது ஒரு எழுத்தாளரை ஒரு ஏஐ வந்து பதிலீடு செய்ய முடியாது அப்படின்னு நம்புறேன் நான்.
ம். ஆனா இது கொஞ்சம் கடினமான காலம் தானே. ஏன்னா வந்து ஒரு 70 விழுக்காடு அதே குடுத்துருதுங்கிறப்ப வந்து அந்த 30 விழுக்காட்டுல வந்து படைப்பாளி வந்து தன்னோட கற்பனை, உணர்வுகள் எல்லாத்தையும் கடத்தணும்ல. ஆமாங்க. நன்றி. இப்ப இருக்க இலக்கிய காலத்துல நீங்க நெறைய வருடங்கள் எழுதிட்டு வர்றீங்க. உங்களோட இடம் என்ன? அது நீங்க தான் சொல்லணும். காலம் தான் சொல்லும். ஏன்னா நீங்க ஒரு கவிஞர். யாருமே இல்ல. எந்த படைப்பும், எந்த படைப்பாளியும் அவர்களுக்கான இடம் என்ன அப்படின்றத வாழும் காலத்துல தீர்மானிக்க முடியாது அப்படின்னு உறுதியா நம்புறேன் நானு. ஏன்னா, ம், ஒரு படைப்பினுடைய அ நிலை நிலை பெற்ற தன்மை அப்படின்றது, அந்த படைப்பால மட்டும் சாத்தியப்படுறதில்ல. எவ்வளவோ நல்ல படைப்புகள் காலத்தால வந்து கவனிக்கப்படாமல், காலத்தினுடைய நினைவுகள்ல கூட இல்லாம கடந்து போயிருக்கும். ஆனா, பொருட்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லாத படைப்புகள் கூட மீண்டும், மீண்டும் காலத்தினுடைய நினைவுகள்ல மேல வர்றத பார்ப்போம். ஆனா, பொதுவா ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல படைப்பு, நல்ல எழுத்து, நல்ல இசை, நல்ல ஓவியம் அப்படின்றது காலத்தால் நினைவு கூரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எழுதுறவங்களுடைய கைகள்ல இல்ல. அது எங்களுடைய கவலையும் இல்ல. அது காலத்தால நிக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்து ஒரு ஒரு அத்தியாயத்த எழுதும்போதும், இது வந்து இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சு பேசப்படும். இது ஒரு 100 ஆண்டுகள் கழித்து கவனிக்கப்படும். இல்ல என்றைக்குமே காலத்தால் ம மறைந்து போகாத ஒரு சொல்லை நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன் அப்படின்லாம் யாருமே அறுதியிட்டு கூற முடியாது. அது காலத்தால நடக்கும். நன்றி. நல்லா சொன்னீங்க. நமது கடமை வந்து கடத்துறது. எழுதுறது மட்டும்தான். எழுதி கடத்துறது. அது ஆமா, நிக்கிறது, நிக்காதது வந்து காலத்தின் கோலம் அவ்வளவுதான். சரியா? நிச்சயமா. நான் வந்து உங்க நீரதிகாரத்த படிச்சு பார்த்தேன். ஐயோ! நான் ஏன் இத விட்டுட்டேங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் ஆனந்த விகடன் வாரம் வாரம் படிப்பேன். ஆனா அது எப்படியோ நான் விட்டுட்டேன். நல்லா ம், எழுதிருந்தீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த ம். நீரதிகாரம் மாரி ஒரு வரலாற்றாதாரத்த எடுத்து ஒரு படைப்பா மாத்துறது வந்து அவ்வளவு எளிதான வேலை இல்லன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கான களப்பணிகள் என்ன செஞ்சீங்க? இல்ல இதுக்கு உள்ள நடுவுல நெறைய கதைகள், குட்டி குட்டி கதைகள் வருது. அதற்கெல்லாம் நீங்க வந்து அத எப்படி புனைஞ்சு எழுதுனீங்க? அத பற்றி நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாமே. முதல்ல இந்த நிரதிகாரம் அப்படின்ற இந்த பயணத்துக்குள்ள என்ன தள்ளிவிட்ட, எழுதுவதற்கு வந்து பின்புலமாக இருந்த என்னுடைய நண்பரும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியுமான திரு மு. ராஜேந்திரன். அவரும் நம்மோட இந்த இணைப்புல நிகழ்ச்சியில இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். உங்கள மாதிரி தான். இது எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு களம் இருக்கு. இது நம்மளால எழுத முடியும் அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு இருந்தது கிடையாது. சார் வந்து ஒரு இயக்குனரோட சேர்ந்து ஒரு திரைக்கதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பெனிக்விக் பத்தியும், முல்லை பெரியாறு அணை பற்றியும் பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கதை சுருக்கம் வந்து ஒரு 3 பக்கத்துக்கு சார் எழுதியிருந்தாங்க. அந்த கதை சுருக்கத்த குடுத்துட்டு, "இது எப்படி வந்திருக்கு பாருங்க. இது நல்லா இருக்குமா?" அப்படின்னு வந்து அத என்ட்ட குடுத்திருந்தாரு. அத நான் படிச்சு பார்த்தேன். அப்ப கூட எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 வருஷம் கழிச்சு இது திரும்ப நமக்கே வரும் அப்படின்லாம் நான் நினைச்சே பார்க்கல. அப்ப அந்த கதைய படிச்சுட்டு திருத்தி ஏன்னா அது ஒரு கதாபாத்திரத்த மட்டுமே மையமாக வைத்து, குறிப்பாக கம்பம் பகுதியை சார்ந்த மக்களை மையமாக வைத்து அந்த கதைய அ எடுக்கலாம் அப்படின்றது அந்த இயக்குனருடைய திட்டமா இருந்தது. அப்படி திடீரென்று தான் இந்த ஆனந்த விகடன்ல ஒரு தொடர் எழுதலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வரும்போது, எதேர்ச்சையாக தான் பெரியார் அணை பற்றிய தொடருக்கான வாய்ப்பு எனக்கு அமைந்தது. ஆ அந்த கதை ஆரம்பிக்கும்போது ஒரு 20 வாரம், 10 வாரம் எழுதுறதுக்கான தரவுகளோ, கதையோ, அது குறித்த அடிப்படை புரிதல் இருக்கும்ல. எங்க ஆரம்பிச்சு இந்த கதை ஏன்னா அதுக்கு முடிப்பு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அணைய கட்டி முடிச்சுட்டாங்க. அதனால முடிப்ப வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமா மாத்துறதெல்லாம் இல்ல. கிளைமாக்ஸ் தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு, அடிப்படையில எனக்கு வந்து எந்த ஒரு அ ஏன்னா கங்காபுரம் இங்க பேசும்போது இந்த நேரத்துல அவங்க அம்மாவுக்கு வளர்நிலா அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் அவங்க கம்பம் பகுதியை சார்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தேவாரம் சொன்னாங்க. ராஜேந்திர சாருக்கு அது ரொம்ப அறிமுகமான பகுதிகள் அது எல்லாமே. அம்மா அங்க இருந்துட்டு கங்காபுரம் வாட்சியத பத்தி குறிப்பிட்டாங்க.
கங்காபுரம் அப்படின்ற ஒரு வரலாற்று புனைவை நான் வந்து என்னால ஏன் எழுத முடிஞ்சது அப்படின்னா, அது குறித்து நிறைய இடங்களுக்கு நாங்க வந்து பயணம் பண்ணியிருக்கோம். சோழர்கள் கால கோயிலுக்கு போயிருக்கோம். சாரி எழுதின சோழர் கால செப்பேடுகளை நான் பதிப்பிச்சிருக்கேன். அப்ப அது குறித்து நிறைய ஒரு வாசிப்பு வந்து இருந்தது. ஆனா நீரதிகாரம் அப்படி கிடையாது. கதை நடக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டம். நான் வட மாவட்டத்துக்காரி. தென் மாவட்டத்தினுடைய எந்த நில அமைப்பும் இயற்கையும் அங்க இருக்கிற புவியியல் அமைப்பு அது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் கதை வந்து 19ஆம் நூற்றாண்டு கதை. பிரிட்டிஷ் நிர்வாகம், திருவிதாங்கூர் சமஸ்தானம், ஒரு நதியை பற்றிய புரிதல், மேற்கு தொடர்ச்சி மலை, இப்படி எல்லாமே ஒரு புதிதான இடம். ஆனா ஒரு தொடர் அப்படின்னும் போது வாரம் ஓடிட்டே இருக்கணும். எங்கேயுமே நிறுத்தவே முடியாது. அப்படி ஒரு சூழல்ல தான் நான் இந்த தொடர் ஆரம்பிச்சேன். ஆனா 122 வாரங்கள் அது எப்படி ஓடி முடிச்சோம், அதை எப்படி எழுதி முடிச்சோம் அப்படின்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப மலைப்பா இருக்கு. ரொம்ப இனிமையான ஒரு நினைவாக இருக்கு. ஏன்னா அந்த தொடர் எழுதும்போது வாரத்தினுடைய 7 நாட்களும் எனக்கு அந்த ஒரு அத்தியாயத்துக்கான வேலை மட்டும்தான். ஒரு 4, 5 நாட்கள் அது தொடர்பான ஆவணங்களை ஆவண காப்பகங்களில் தேடி எடுத்து அடுத்து நான் எழுதப் போகின்ற கதைக்கு ஆதரவாக அல்லது பின்புலமாக இருக்கக்கூடிய தகவல்களை ஒருங்கிணைப்பது, பிறகு அந்த இடத்தை சென்று பார்ப்பது, அடுத்து 6வது நாள் உட்கார்ந்து கதையை எழுதுவது, 7வது நாள் அதை திருத்தம் செய்து செழுமைப்படுத்தி தொடர் விகடனுக்கு அனுப்புவது, இப்படி ஒரு பணிதான் இருந்துச்சு. அந்த நீண்ட பயணத்துல வந்து ஓடிக்கிட்டே பேரியாறு அப்படின்ற ஒரு காட்டாறு அணைக்குள்ள அடக்கிறதுக்கு எப்படி வந்து பொறியாளர்கள் வந்து பிரயத்தனப்பட்டாங்களோ அப்படிதான் இந்த தொடரினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ளேயும் அந்த கதைய கொண்டு வர்றதுக்குள்ள நான் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பகிரத பிரயத்தனம் தான் செஞ்சிருக்கேன். அந்த அனுபவம் அப்படின்றது இன்னுமே நிறைய பிரினம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலை, இலக்கியம் எல்லாமே அதுதான் என்னுடைய எழுத்தினுடைய பாடுபொருளாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மானுட அன்பு மட்டும்தான் எல்லா காலத்திலும் நிலையான ஒண்ணு. அத பேசுற எழுத்துக்கள் தான் எல்லா காலத்திலுமே கவனிக்கப்படுற எழுத்தா இருக்கு. என்னுடைய எழுத்தும் அப்படி ஒரு எழுத்தாக அறியப்பட வேண்டும். இது சொல்றது வந்து இதா இருக்கு. ஆனா வந்து இத கடத்துறது வந்து ஒரு பெரும் சவாலா தானே இருக்கும். ஏன்னா வந்து சமத்துவம் இல்லைன்னு சொல்றது வந்து சொல்றது இதா இருக்கும். ஆனா வந்து அதை வந்து மக்கள் உணரணும்ல. அது ஒரு கடினமான பணி தானே. ஆமா, நிச்சயமா. அடுத்து வந்து நான் இது இப்ப வந்து நம்ம கடந்து வந்த பாதைன்னு சொல்லி மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துறோம். நீங்களும் ஒரு எழுத்தாளர், இப்படி நிறைய பன்முகத்தன்மை இருந்தாலும், நீங்களும் வந்து வேலைக்கு போறீங்க, ஒரு அம்மாவா இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு உங்க அலுவலக பணி போக வாசிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த பதிப்பு பணிக்கு வந்து நிறைய இது மாரி ப்ரூஃப் ரீடிங் மாரி இதெல்லாம் பண்ணி குடுக்கணும். இத எப்படி வந்து நீங்க வந்து உங்க காலத்த வந்து நேரத்த வந்து திட்டமிட்டு செய்வீங்க? ஏன்னா வந்து இப்ப இது ஒரு பெரிய பெருஞ்செடியா இருக்கு. ஏன்னா வந்து பன்முகத்தன்மை வரும்போது வந்து, நம்ம எப்படி இங்க போய் அத வேலை பார்க்குறது, இங்க போய் எப்படி வேலை பார்க்குறது, இப்படி நெறைய சவால்கள் இருக்குங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி வந்து உங்க காலத்த வந்து திட்டமிட்டு பணிபுரிறீங்க? ஆமா. அலுவலக வேலை நேரம் தவிர மற்ற எல்லா நேரமே எனக்கு வந்து எழுத்து தான் பிரதானம். சின்ன எந்த வேலைகள் பார்த்தாலும் அது எழுத்த மையமிட்டதுதான். வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, பயணங்களா இருந்தாலும், அல்லது நான் வேலைக்கு நடுவுல ஆய்வுக்கு போனாலும், இது எல்லா விஷயங்களுமே எழுத்த மையமிட்டதா தான் இருக்கும். அப்படி ஒரு பெண் நம்ம சமூகத்துக்குள்ள இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கீடு செய்து கொள்வது என்பது மிகச் சவாலான ஒரு விஷயம் தான். ஆனா ஓரளவுக்கு புரிதல் உள்ள இலக்கிய பின்புலம் கொண்ட குடும்பம் அப்படின்றதுனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையாவோ அல்லது ரொம்ப அரிய காரியம் செய்யறேன் அப்படின்ற மாதிரியான தோற்றம்லாம் எனக்கு வந்து இல்லை. அதுவே இயல்பான ஒரு வாழ்க்கை சூழலா அமையறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அப்புறம் நேரம் அப்படின்றது நீங்க என்னோட வேலைகளை பார்த்து சொல்றீங்க. சில நேரங்கள்ல நான் வந்து மற்ற எழுத்தாளர்களை பார்த்து சொல்லுவேன். ஜெயமோகனை நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. பயணம் பண்றாரு. பயணத்தோடயே சேர்ந்து தினம் ஒரு நாளைக்கு 2, 3 கட்டுரைகள் எழுதுறாரு. 2, 3 வீடியோக்கள் போடுறாரு. நண்பர்களோட இருக்காரு.
பயண கட்டுரைகள் எழுதுறாரு, இதுக்கு நடுவுல சிறுகதைகள் எழுதுறாரு, நிறைய நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசா யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கும் இதே 24 மணி நேரம் தானே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். அப்போ யார் வந்து ஒரே ஒரு குவிமையம் கொண்டதாக தன்னுடைய வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கிறாங்களோ, அவங்களால அதுக்குள்ள வந்து தான் நினைக்கிற எல்லாமே செஞ்சிட முடியும். அப்புறம் பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம, எல்லா நேரமும் இதுதான் அப்படின்றத ஒரு சூழல் இருக்கும்போது, நேரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்லா சொன்னீங்க. ஃபோக்கஸ், குவி மையம். அதுதான் வந்து இதுல முக்கியமானது. சரி, நீங்க இந்த எழுத்துக்காக வந்து களப்பணிகள் நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்ப நீரதிகாரத்துக்கே நான் திருப்பி வர்றேன். நீங்க இந்த களப்பணிகளுக்கு போனப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு கதை மாந்தர்களை பற்றி ஒரு அவுட்லைன் அல்லது வந்து ஒரு இது கிடைச்சிருக்கும். இது தவிர நீங்க வேற ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா களப்பணிகள்ல போனப்ப? இல்ல, மனிதர்கள் எவ்வளவு சுவாரஸ்யமானவங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா நீரதிகாரம் பத்தி அதுக்காக நான் வந்து போகும்போது, அம்மாவும் இருக்காங்க, வளர்நிலா அம்மா இருக்காங்க இங்க. கம்பம் பகுதியில போயிட்டு நான் வந்து, ஏன்னா அதுதான் பிரதானமான இடம். பெரியார் அணை வந்து தண்ணி மேல இருந்து கூடலூர்ல தான் முதல்ல இறங்கும். அங்க இருந்து கம்பம், கம்பத்துல இருந்து தான் இது வரைக்கும், பேரணை வரைக்கும் பெரியார் தண்ணி வருது. அப்போ அந்த பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு இந்த அணை கட்டுமானம் பத்தி, ஏன்னா அங்க நிறைய பேர் யார் யாரெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து எங்க அப்பத்தா அணை வேலைக்கு போயிருக்கு, எங்க தாத்தா போயிருக்காரு, இந்த இடத்துலதான் கல்லு எடுத்துட்டு போயிருக்காங்க, இங்கதான் சுண்ணாம்பு அரைச்சாங்க, இங்கதான் வந்து பெனிக்குயிக்கு தங்கி இருந்தாரு. இந்த மாதிரி வரலாறு சொல்றதுக்கு வந்து பொருத்தமான இடம் அந்த ஊரு தான். அப்படி அந்த ஊருக்கு நான் நிறைய முறை இந்த தொடர் எழுதும்போது குறைஞ்சது ஒரு 10, 15 முறை நான் போயிருப்பேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் ஒவ்வொரு தேடல்களோட நான் போயிருப்பேன். அப்படி போகும்போது ஒருத்தரை பத்தியே அந்த ஊர்ல இருக்க ஒரு 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 10 பேரும் 10 கதை சொல்லுவாங்க. மாற்றமே இருக்காது. ஒரே ஒரு நபரை பற்றி, இந்த அணையோடு தொடர்புடைய ஒரு நபரை பற்றி நீங்க அந்த குடும்பத்துல சம்பந்தப்பட்ட 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 10 பேரும் 10 விதமான கதை சொல்லுவாங்க. அப்ப நீங்க வரலாறு எழுதுறதுல முக்கியமான விஷயம் களப்பயணம் தான். ஆனா களப்பயணத்துல கிடைக்கிற தகவல்களை எவ்வளவு தூரம் உண்மைக்கு நெருக்கமா நம்ம கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம். ஏன்னா களப்பயணத்துல சொல்றத உண்மைன்னு ஏத்துக்கவே முடியாது. அத வச்சுட்டு உண்மைய தேட போனோம்னாலும் அதுவும் ஒரு பெரிய ஆபத்தான வேலையா முடிஞ்சிரும். அப்போ சில நேரங்கள்ல அத வந்து ஒரு கற்பனைக்கு இல்ல வேற எங்கேயாவது தேவைப்படுற இடத்துலதான் அதுல கிடைக்கிற தகவல்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஆனா அந்த நேரங்கள்ல எல்லாம் நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது மனித மனங்களை தான். எப்படி ஒரே தகவலை வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு ரூபத்துல வந்து சொல்ல முடியுது அப்படின்னும் போது ஒட்டுமொத்த எழுதப்பட்ட வரலாறுமே எனக்கு வந்து ஒரு கேள்விக்குள்ளாகும். புத்தர் இறந்த பிறகு 400 வருஷம் கழிச்சுதான் அவருடைய போதனைகள் எல்லாம் வந்து எழுதப்பட்டதா சொல்றாங்க. புத்தர் இறந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லும் போதே அவருடைய சீடர்கள் எழுதியிருந்தாலே ஒரே விதமா அங்க எதிர்ல இருக்கிற எல்லாருமே ஒரே விதமா சொல்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. 400 வருஷம் கழிச்சு அவர் சொல்வதாக சொல்லப்படுற போதனைகள் இன்னைக்கு நம்ம புத்தரினுடைய போதனைகளா பாக்குறோம். இப்படி இயேசு கிறிஸ்துக்கு சொல்லலாம், மற்ற இந்திய ஞானிகளுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த மனித மனங்களையும் குறிப்பாக மனித நாவினை பற்றி தெரிந்தவர்கள்லாம் வாய்மொழி வரலாறு தேடி போகும்போது எத்தனை விதமான மனித நாவுகள் இருக்கு அப்படின்றத ஆச்சரியமா கவனிக்க முடியும். நான் என்னுடைய களப்பயணங்கள்ல பாக்குறது இப்படி விதவிதமான சுவையான கதைகளை சொல்லக்கூடிய மனிதர்களை தான். அவங்கள கவனிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த பார்வை, பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 பேருக்கு 10 விதமா இருக்குன்னு சொல்ல வரீங்க என்ன? ஆமா. சரி, நீங்க எழுத்த பற்றி நான் நிறைய பேசணும். எழுத்த தவிர நீங்க உங்களுக்கு வேற என்ன ரொம்ப பிடிக்கும், அதை பகிர்ந்துக்கலாமே நீங்க? எழுத்துதான் எல்லாமே. வேற என்ன பிடிக்கும்னா பயணம் பண்றது பிடிக்கும். அது பெரும்பாலும் பயணங்கள் வந்து இப்ப இருக்கிற சூழல்ல, ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே படிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற ஒரு சூழல்ல இருக்காங்க. அதனால ஆஹ் அதாவது பயணங்களுக்காக பயணங்கள் அப்படின்றது ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு சூழல்ல இருக்கு. எழுத்துக்கான பயணங்கள் தான் பெரும்பாலும் அமையுது.
ஸோ பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்த விட பிள்ளைகளோட இருக்கிறது தான் எழுத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப விரும்புறது. அரை நாள் கிடைச்சாலும், ஒரு நாள் கிடைச்சாலும் குழந்தைங்களோட உட்காந்து அவங்க சொல்ற ஏதாவது ஒரு படம் பார்க்கறது, இல்ல அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது. அவங்களோட சேர்ந்து ரீல்ஸும் இப்பல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல ஏதாவது அவங்க பிடிச்சது சொன்னாங்கன்னா, அது எப்பயாவது பார்ப்பேன். அவ்வளவுதான். வேற எழுத்த தவிர வேற ஒண்ணும் தெரியாது. நீங்க எழுத்துக்கள்னு சொல்ல திருப்பி அதுக்கே வர்றேன். நீங்க கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள் நிறைய எழுதிருக்கீங்க. உங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்ச படைப்பு எது? இது ரொம்ப கடினமான கேள்விதான், ஆனாலும் கேக்குறேன். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆமா, எல்லாமே நம்ம ரசிச்சு உடன்பட்டு எழுதணும்னு உள்ளுக்குள்ள இருந்து வர்ற அந்த உத்வேகத்தின் அடிப்படையில தான் எழுத்து தோணுது. ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் சில சமயம் நம்மளுடைய குழந்தைகளே இருந்தா கூட ஒருவித ஏதோ ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு அணுக்கமா ஒரு சிரிப்பு, ஒரு ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிற தன்மை அப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது கவிதை எழுதுற தருணங்கள் வந்து கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா இருக்கும். ஏன் நெருக்கமா இருக்கு அப்படின்னா, கவிதையில பெரும்பாலும் நான் வந்து என்னையே எழுதி பார்க்கறதுனால, என்னோட நான் விசாரணை செய்வது போல, என்னோட மன உணர்வுகள வந்து நேரடியா பதிவு செய்யற மாரி இருக்கிறதுனால, கவிதை அப்படின்றது நான் என்னுடைய இன்னொரு நானா பார்ப்பேன். அதனால கவிதை எப்பவுமே கொஞ்சம் நெருக்கமானது. ஆனா நீங்க முதல்ல எழுதுனது கவிதையா? இல்ல இந்த கையெழுத்து பிரதி மாரி எழுதி கட்டுரைகள் எழுதி பழகுனது அது முதல்ல உங்களுக்கு இல்ல. அனுபவமா? அந்த கையெழுத்து பிரதிக்குள்ளேயும் கவிதை தான் எழுதினேன் நான். கவிதை தான் எழுதுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி கேட்கறதுக்கு. அடுத்து வந்து இந்த எழுத்த பற்றி இப்ப அடிக்கடி நானும் யோசிக்கிறது உண்டு. இந்த எழுதுறதுக்குன்னு ஒரு தனி திறமை எதுவும் வேணுமா? இல்ல வந்து அது ஒரு யானமா? இல்ல முயற்சி, பயிற்சி அப்படியே போயிரலாமா? இத பற்றி நீங்க ஒரு எழுத்தாளரா நீங்க சொல்லுங்க. எது தேவை எழுதுறதுக்கு? எல்லாராலயும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. ஆ இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு 7,20,20,00,000 பேரோ என்னமோ மக்கள் தொகை இப்ப சமீபத்துல போட்டிருக்காங்க. ஆனா அதுல எழுத்தாளர்கள் அப்படின்னா ஒரு வாழும் காலத்துலன்னு பார்த்தோம்னா, அந்தந்த ஊர்ல எழுதுறவங்க, சிற்றிதழ்கள் எழுதுறவங்க, கல்யாண பத்திரிக்கைக்கு வாழ்த்து எழுதுறதுல இருந்து எழுத்துக்கான ஆர்வம் இருக்கிறவங்க, ஆ அது எல்லாமே சேர்த்தா கூட 10,000 பேருக்கு மேல தாண்டியே போகாது. அப்பவே தெரியுது உங்களுக்கு அதோட சதவீதம் என்ன அப்படின்றது. ஏன்னா, எந்த ஒரு கலைக்குமே இப்ப என்னைய பாட்டு பாட சொன்னீங்கன்னா என்னால முடியாது. ஒரு இசைக்கருவி வாசிக்க சொன்னோம்னாலும் வாசிக்க முடியாது. டான்ஸ் ஆட சொன்னோம்னாலும் முடியாது. ஆனா, அடிப்படையில ஒரு உள்ளுணர்வு இருக்கும். நம்மளால இத செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆர்வத்தின் அடிப்படையில நம்ம ஒரு துறைக்குள்ள வந்துட்ட பிறகு, கண்டிப்பா எல்லாராலயும் எல்லாமே செய்ய முடியும். அதுக்குள்ள வந்துட்டோம்னா. எழுதணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் இருந்து அதுக்குள்ள வந்த பிறகு, என்னால இதுதான் எழுத முடியும், அது எழுத முடியாது அப்படின்னே இருக்காது. அது ஒரு முறையான பயிற்சியும், அ டெடிகேஷனும், இடைவிடாத ஒரு செயல்பாடு இருக்கும்போது கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு வந்து நான் என்னையே உதாரணம் சொல்லுவேன். அ என்னோட 25 ஆண்டுகள் எழுத்து பயணம் முடிஞ்சத ஒட்டி மாநில கல்லூரியில ஏற்புரையில நான் அதுதான் சொன்னேன். நான் எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு கவிதை எழுத வரும் அப்படின்னு நம்பவே இல்ல. ஏன்னா, அப்ப சும்மா அந்த கையெழுத்து பிரதியில என்னுடைய வகுப்பு நண்பனோடு சேர்ந்து, நான் சின்ன சின்னதா வந்து எழுதுவேன். வார்த்தைய உடைச்சு போட்டு, அப்புறம் நம்ம பேசுற புரட்சிக்கெல்லாம் வந்து கவிதைய அடிப்படையா வச்சு, அந்த மாரிலாம் வந்து எழுதுவோம். அது கவிதை அப்படின்னு ஏத்துக்க முடியுமான்னா, ஏத்துக்கவே முடியாது. ஆனா, அதுல ஒரு ஆர்வம், தொடர்ந்து கவிதைகள வாசிக்கிறது, எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம், கவிஞராவே வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கவிதையில இருந்து கொஞ்சம் சிறுகதைகள் எழுதி பார்க்கலாமே, சிறுகதைகள் வாசிக்க வாசிக்க, ஓ! சிறுகதைகள் எழுதலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம். அப்புறம் சிறுகதை எழுதணும். ம் இ இப் சிறுகதை, கட்டுரை, கவிதை இப்படியே நான் வந்து எழுதத் தொடங்கி ஒரு 16, 17 ஆண்டுகள் என்னுடைய காலம் ஓடிட்டே இருந்திருக்கு. ஆனா ஒருபோதும் நான் நாவல் எழுதுவேன் அப்படின்னு நினைச்சே பார்த்ததில்ல. நான் உரைநடைக்கு வரும்போது, வந்த உடனே என்னுடைய கட்டுரை தொகுப்ப பார்த்த உடனே அம்பை ஒரு முறை சொன்னாங்க. எழுத வந்த அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே, "உனக்கு உரைநடை ரொம்ப நல்லா வருது. நீ உரைநடை எழுதலான்னு." ஆனா நான் பொருட்படுத்துனதே கிடையாது. அப்பா! நாவலா? ஐயோ! அதெல்லாம் சான்ஸே இல்ல. எத்தன பக்கம் எழுதணும்? எவ்ளோ எழுதணும்? அப்புறம் அதுக்குள்ள எவ்ளோ நுட்பங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. அப்படின்னு தான் வந்து நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வரலாற்று புனைவுன்றது எனக்கெல்லாம் ஒரு மறுஜென்மம் மாரி இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா,
நடந்திருக்கா அப்படின்னு தான் தோணும். ஆனா அது ஒரு மாற்றம், ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்த பிறகு அதுலயே நம்ம இடைவிடாமல் ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருக்கும்போது, தேடல் இருக்கும்போது, அது நம்மள வழி நடத்தி செல்லும். ஒரு நீண்ட வெளிச்சத்தை நோக்கிலாம் நம்ம பயணம் பண்ண வேண்டியதே இல்ல. கண்ணு முன்னாடி இருக்கிற அடுத்த வெளிச்ச புள்ளிய நோக்கி போக போக, அது நம்மளுடைய பயணத்தை தீர்மானிச்சு நம்மள கொண்டு போகும் அப்படின்றத நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். அதனால எழுத்துக்கான ஒரு ஆர்வம், இசைக்கான ஒரு ஆர்வம், எந்த கலைக்கான ஆர்வமோ அவர்களுக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது, அது அவர்களை வந்து வளர்த்தெடுக்கும் அப்படின்றது. அதுக்காக 7 கோடி பேரும் வாசிக்க முடியும். 7 கோடி பேரும் எழுத முடியும். 7 கோடி பேரும் ஓவியம் வரைய முடியும்னா நிச்சயம் முடியாது. ஏன்னா இது வந்து 1% மக்களுக்கான அறிவு தளம். எல்லா காலத்திலயும் அப்படிதான். எல்லா காலத்திலயும் அரசர்கள் காலத்துல இருந்து எல்லாருமே எப்பவுமே எல்லாரும் எழுதுனது கிடையாது. எல்லாரும் பாடுனது கிடையாது. அது ஒரு 1% மக்களினுடைய 1% கூட இல்ல. 0.005% தான். அத்தனை சதவீத மக்கள் தான் இந்த நீண்ட மரபை இதுவரைக்கும் காத்துட்டு வந்திருக்காங்க. இனிமே அப்படிதான் நடக்கும். அப்ப அறிவியக்கம் என்பது ஒரு சிறு வட்டத்தினுடைய செயல்பாடு. ஆனா அதுதான் மொழியை, பண்பாட்டை எல்லாவற்றையுமே நிலைநிறுத்துகின்ற ஒரு களமாக இருக்கிறது. அதனால எல்லாராலையும் எழுத முடியும்னா, எழுதணும் அப்படின்ற பொறி இருக்கிற எல்லாராலையும் நிச்சயமா எழுத முடியும். ஏன்னா, இது ஒரு பெரிய கண்கட்டு வித்தை இல்ல. இதுக்குன்னு ஒரு தனி அறிவு, இதுக்குன்னு ஒரு பயிற்சி, அப்படி பயிற்சி தேவை. எப்ப தேவைன்னா, எழுத வந்துட்ட பிறகு நம்மளை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக மூத்த எழுத்தாளர்கள் கிட்ட, இல்ல நம்மளே நம்ம பயிற்சி எடுத்துக்க முடியும். அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா, எப்பன்னா அந்த பொறி நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துருச்சுன்னா எல்லாராலயுமே எழுத முடியும். ஆர்வம் தான் முக்கிய முதல் புள்ளி, ரைட்? அந்த முதல் புள்ளிய வந்து அப்படியே நம்ம எடுத்து இது பண்ண முயற்சி பண்ணி இது பண்ணும்போது இது வரும். நல்ல கருத்து. ஒரு நல்ல எழுத்து, நீங்க நிறைய வாசிக்கிறீங்க எல்லாம் சொல்றீங்க. ஒரு நல்ல எழுத்துனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு உங்க பார்வையில எப்படி இருக்கும்? ஒரு நல்ல எழுத்துன்னா தூங்க விடாம பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய சமநிலையை குலைக்கணும். நம்மளுடைய அன்றாடங்கள்ல நம்மளால ஒன்றி போக முடியாத அளவுக்கு நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த கதையினருடைய துயரம் நம்மள வந்து அழ வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல எழுத்தா பாக்குறேன். சமீபத்துல மானசீகன் எழுதின 3ஆம் பிறை அப்படின்ற ஒரு நாவல். இந்த ஜனவரி மாதம் தான் அது வெளியானது. 1000 பக்கம் கொண்ட நாவல் அது. ஒவ்வொரு நாளும் வந்து இரவுல உட்கார்ந்து அதை நான் வந்து ஒரு 15 நாள்ல அந்த 1000 பக்கத்தையும் படிச்சு முடிச்சேன். அதுல வஹீதான்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் அறிமுகமாகும் போதே நமக்கு தெரிஞ்சிரும். அவ அறிமுகமாகும் போதே திருமணமாகி அதுல தோல்வி கண்டு கணவனை விட்டு பிறந்த வீட்டுக்கு திரும்பி வர்ற ஒரு பெண்ணு தான் அவ. அந்த கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்யும் போதே நமக்கு ஒரு இருக்கு. இந்த கதாபாத்திரத்துக்கான துயரம் இத்தோட முடிய போறது இல்ல. இது வளர போகுது. இது ஒரு பேரழிவுல தான் அவளை கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லும். அப்படி அந்த கதாபாத்திரம் வந்து நாவலினுடைய இறுதிக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சுக்கும் போது அந்த வஹீதான்றது யாருன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பெண். ஆனா அந்த வஹீதா வந்து ஏறக்குறைய 1 வாரம் வரைக்கும் ஏன் உனக்கு இப்படி ஒரு துயரம்? உன்னோட வாழ்க்கை முழுக்க ஏன் இப்படி ஒரு உனக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு அபாக்கியமான நிலை? கடைசியில நீ வந்து ஏன் உன்னையே அழிச்சுக்கிற? அப்படின்ற அந்த வஹீதாவுக்கான இரக்கம் இருக்குல்ல, அது வந்து அலக்கழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் ஒரு நல்ல எழுத்து வந்து நமக்கு நம்ம இப்படிதான் பண்ணும். இந்த உணர்ச்சிகளை கடத்தி நம்மள வந்து மேலும் படிக்க தூண்டுறதுதான் வந்து நல்ல எழுத்து. சரி, நீங்க நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க. வெளிநாட்டு தமிழர்களோட வாசிப்பு, அவங்களோட தமிழ் ஆர்வம், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? தமிழ்நாட்டை விட வெளிநாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த குழந்தைங்க பாருங்க, எடுத்த உடனே வந்து அருமையா வந்து பாடல்களை சொல்லுதுங்க. திருக்குறள், பறை இசை வாசிக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல எந்த நிகழ்ச்சியிலையுமே பறை இசை வாசிச்சுலாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஆனா அங்க அருமையா வந்து இங்க இருந்து நம்மளுடைய மரபை வந்து விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க போய் கத்துக்கிறது எவ்வளவு சிரமம். அங்க ஒரு குரு வேணும், கத்துக் கொடுக்கிற ஒரு ஆள் வேணும். ஆனா எப்படியோ முயற்சி பண்ணி அதை வந்து சாத்தியப்படுத்தி இருக்காங்க அப்படின்றது. பொதுவா நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலயும்
இங்கிலாந்துல பார்த்திருக்கேன், அமெரிக்காவுல, துபாய்லலாம் அத்தனை பேர் இருக்காங்க. சிங்கப்பூர் இன்னொரு தமிழ்நாடு மாதிரியே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு தமிழ்நாடு இல்ல. தமிழ்நாட்டினுடைய இங்க 100% அங்க 110% இருக்கு. இன்னைக்கு வெளியாகிற புத்தகத்தை அடுத்த நாள் அங்க படிச்சுட்டு விமர்சனம் போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அந்த ஆர்வம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இங்கதானே இருக்கோம், இங்கதானே அக்கா இருக்காங்க, இங்கதானே மாமா இருக்காங்க, இங்கதானே தாத்தா இருக்காங்க அப்படின்னு தேடி போற ஆர்வம் வந்து இருக்காது. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு ஐயோ தாத்தா எங்கேயோ இருக்காங்க, அப்போ என்ன பேசினா தாத்தாவை நினைச்சு பார்க்க முடியும், எதை சொன்னா தாத்தா கூட பேசலாம், எதை செஞ்சா தாத்தாவை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு உறவு சார்ந்து இருக்கும்ல. அப்படிதான் இலக்கியம். இது எல்லாமே தாய் மண்ணோட தன்னை பிணைச்சிக்கிற ஒரு விஷயம். அதனால நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான செயல்பாடுகள் தான் குறிப்பாக இலக்கியம் சார்ந்து வெளிநாடுகள்ல இருக்கிறத பார்க்க முடியும். நன்றி மேடம். கடைசியா வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நீங்க வந்தவாசி போரை பற்றி அந்த மு. ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவரை பற்றி சொன்னீங்க. இது வந்து நீங்க வந்தவாசி இதுலதான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. இதுக்கு வந்து களப்பணி வந்து உங்களுக்கு சுலபமா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு, இது வந்து வந்தவாசி போரை பற்றி எழுதணும்னு சொல்லி? அது ஒரு பெரிய கொஞ்சம் அவமானகரமான விஷயம்தான். என்னன்னா அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து வந்தவாசியில இப்படி ஒரு விஷயம் இருக்கு, வந்தவாசி போர் நடந்து 250வது வருஷம் அப்படின்லாம் சொல்ற வரைக்கும் நாங்களும் ஒரு அறிவிலிகள் மாதிரிதான் வந்து இருந்திருக்கோம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்புமுனை தருணமா நான் பாக்குறேன். டாக்டர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரா இருக்கும்போது 2010 நாங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போனோம். அப்ப அந்த நிகழ்ச்சியில பார்த்த உடனே சார் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு இருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு. நானும் முருகேஷ் என்னோட கணவரை இருக்கும்போது 2 பேரையும் இருக்க சொல்லிட்டு அப்புறம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு சொன்னாரு, இந்த மாதிரி வந்தவாசி போர் நடந்து 250வது வருஷம் நிறைவு இது. 1760 நடந்தது. இப்ப 250 வருஷம் ஆகுது. அதை ஒட்டி நம்ம வந்து ஒரு தொகுப்பு கொண்டாடணும் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து வந்தவாசி போர் பற்றியும், அதுக்கு முன்னாடி அயர்கூட்டு வந்து வந்தவாசி வீரர்னு வரலாற்றுல படிச்சிருக்கோம். ஆனா அப்ப கூட அது நம்ம ஊர் தானேன்றதெல்லாம் அவ்வளோலாம் ஸ்ட்ரைக் ஆகல. அப்படியே படிக்கிற மாதிரி மெமரி பண்ணி படிச்சோம். அப்புறம் இப்படி ஒரு முயற்சி எடுத்த பிறகுதான் டெய்லி நாங்க போயிட்டு வர அதே வழியில தான் வந்தவாசி கோட்டை, இடிஞ்ச கோட்டை இருக்கு. வந்தவாசிக்குன்னு இவ்வளோ ஒரு மரபு சார்ந்த பின்னணி இருக்கு, வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு, சமணர்கள் செழித்து வளர்ந்த இடம் அது அப்படின்ற புரிதல்லாம் இந்த வந்தவாசி போருக்கான வேலை செய்யும் போதுதான். அதுக்கான களப்பணி அப்படின்றது அதுக்கும் நிகராதான் இருந்தது. ஏன்னா உள்ளூர்ல நாங்க இருந்தா கூட அதற்கான ஆவணங்கள் எல்லாமே சென்னையிலயும் புதுச்சேரியில தான் நாங்க தேடி போனோம். அப்படி போகும்போதுதான் நாங்க வந்து அந்த தொகுப்பு பணி மூலமா மிக முக்கியமான ஒரு தகவலையும் கண்டுபிடிச்சோம். என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா, தலைமைச் செயலகம் மெரினால இருக்கிறது. அந்த தலைமைச் செயலகம் அமைந்திருக்கிற இடம் அன்னைக்கு வந்தவாசியினுடைய ஆட்சியாளராக இருந்த வெங்கடாத்திரி நாயக்கனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு இடம் என்றும், அவங்க பிரிட்டிஷாருக்கு வந்து ஏன்னா இந்தியாவுக்குள்ள வந்த கடைசி ஐரோப்பியர்கள் அவங்கதான். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள், டச்சு, பிரெஞ்சு எல்லாருமே வந்து இந்தியாவினுடைய பல முக்கியமான துறைமுகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப பிரிட்டிஷார் உள்ள வரும்போது போட்டி இல்லாத, அதே சமயம் வர்த்தகத்துக்கு ஏத்த ஒரு துறைமுகம் எங்க இருக்கும் அப்படின்னு அவங்க தேடி வந்து மெரினா கடற்கரையை வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே வந்து இந்த இடத்த வந்து நம்ம எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனுடைய உரிமையாளரா இருந்த வந்தவாசியினுடைய ஆளுநர் வெறும் மானியமா, காசெல்லாம் கிடையாது, நீங்க இலவசமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மானிய பத்திரம் வந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த மானிய பத்திரத்தினுடைய காப்பிய நாங்க இந்த போருக்கான தகவல்களை திரட்டும் போதுதான் சென்னை அருங்காட்சியகத்துல கோட்டையில இருக்கிற அருங்காட்சியகத்துல அந்த ஆவணத்தை கண்டுபிடிச்சோம். அப்போ ஒரு தலைமைச் செயலகம், ஒரு மாநிலத்தினுடைய தலைமையிடமா இருக்கிற இடத்துக்கு உரிமையாளர்களா நம்ம இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு வரலாற்றையே இந்த தொகுப்பின் மூலம்தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் வந்தவாசியினுடைய ஒவ்வொரு தெரு, அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்,
சோழர்கள் காலத்துல வந்தவாசியும் சுற்றி இருந்த கிராமங்கள்லாம் எந்த விதத்துல அறியப்பட்டது, அதற்றினுடைய முக்கியத்துவம் என்ன, அங்க இருக்கின்ற கோயில்கள், இப்படி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுவும் ரொம்ப குறுகிய காலத்துலதான் நாங்க அந்த பணியை செஞ்சோம். ஒரு 3 மாசம் 4 மாசத்துல ரொம்ப அருமையான நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்தது. அந்த புத்தகத்துல இருந்துதான் வரலாறு நோக்கி என்னுடைய பயணம் தொடங்கியது. நல்ல நல்ல தொடக்கம் அது. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. கங்காபுரம், சாலம்பரி எல்லாம் படிக்கிறதுக்கு. நீரதிகாரம் வந்து விகடன்ல கிடைச்சதை நான் படிச்சுட்டேன். கண்டிப்பா நான் படிக்க முயற்சி பண்றேன். நல்ல 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 திருப்பம் உங்க அது அந்த வரலாற்று புனைவை எப்படி எடுத்து எழுதுறதுங்கிறது நல்லா இது பண்ணியிருந்தீங்க. வந்து தேவரடியார் கலைவாழ்வுன்னு இது பண்ணிருக்கீங்கல்ல. இது வந்து ஒரு வித்தியாசமான கோணமா இருக்கு. நீங்க வந்து ஏன்னா சிறுகதை, நாவல் இப்படின்னு போயிட்டீங்க. எப்படி இந்த ஆய்வுகளுக்கு வந்து அந்த மாதிரி இது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு மேடம்? இல்ல, அது என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேடு. அது ஓ தேவரடியார் வாழ்வாக அப்படின்றது என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இலக்கியம், கலை இதுல இருந்த பெண்களை பற்றிய வரலாறே நம்மகிட்ட இல்ல. ஆனா அது இல்லாம போறதுக்கு எப்படி பெண்களே படிப்பறிவு இல்லாம எழுதாம இருந்திருப்பாங்களா அப்படின்னா, அப்போ கலை, இலக்கியம் அப்படின்றதெல்லாம் கோயில்கள் சம்பந்தப்பட்டதா மாறுற பேரரசுகளினுடைய ஆட்சி காலத்துல அந்த மாற்றங்கள் நடக்குது. அப்போ அந்த கலை, இலக்கியம் இதெல்லாம் யாரு முன்னெடுத்து போனாங்கன்னா, தேவரடியார் பெண்கள் தான் முன்னெடுத்து போனாங்க. அப்போ அவர்களுடைய கல்வி முறைமைகள், அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, எப்படி அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் அந்த முனைவர் பட்ட ஆய்வேடுங்க அது. அதுதான் அத பின்னாடி நூலாக்கியிருப்பேன். ஓ அத நூலாக்கிட்டீங்களா? சரி சரி சரி. ரொம்ப நன்றி. நான் அது வித்தியாசமான அந்த இருந்தது அதான் கேட்டேன். அதான் அது புத்தகமா. ஓகேம்மா, நீங்க அப்ப ஏற்புரை சொல்லிருங்க. உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வழக்கமான ஒரு உரையாடலா இல்லாம, எழுத்து சார்ந்து முழுக்க முழுக்க ஏறக்குறைய என்னுடைய மொத்த எழுத்து பயணத்தையுமே வந்து நினைவு கூர்ற மாரியான ஒரு செஷனா இது இருந்துச்சு. ஸோ உங்க எல்லாரையும் பார்த்தது, குறிப்பாக மகளிர் தினம் சார்ந்து இந்த நாள்ல சந்திச்சது, அது தனிப்பட்ட விதத்திலயும் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தருணமா பார்க்குறேன். இதுக்காக நீங்க ஏறக்குறைய 2 மாசம் வேலை பார்த்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கே ஆமா. தேதி வாங்குனதுல இருந்து, சின்ன சின்ன விஷயங்கள கூட திட்டமிட்டு, அ அத முறையா அ இந்த நிகழ்ச்சிய வந்து பண்ணியிருக்கீங்க. ஆ எதிர்பாராம நான் வந்து இந்த நிரதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு இடத்துல இருந்து வளர்நிலா அம்மாவ, அவங்க பேரும் என் பேரும் ஏறக்குறைய ஒத்த இதோட இருக்கு. அவங்களையும் இந்த கூட்டத்துல நான் முதல்ல பார்க்கும்போது அவங்க சென்னையில வேற இங்க இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சிட்டு, அப்புறம் கம்பம் பகுதி அப்படின்னோனே இன்னும் ஒரு கூடுதலான ஈர்ப்பும் அதுதான் எழுத்து குடுக்குறதுன்னு நினைக்கிறேன். கம்பம் அப்படின்னு உடனே ஒரு சின்ன ஈர்ப்பு. அப்படி அம்மாவ சந்திச்சதும் ரொம்ப சந்தோஷம். இளமாறன், நேர்காணல் பண்ண வேல்மணி, இந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற கிருத்திகா, அப்புறம் இந்த பங்கேற்ற குழந்தைகள், வாசகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். நன்றி நான் சொல்றேன். இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முக்கியமா காரணமா இருந்த திணை அமெரிக்கா, அதனுடைய இளமாறன், பாலா போன்றவருக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன். கடந்து வந்த பாதை மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இதை நடத்திக்கிட்டு இருந்தோம். இதுல வந்து நம்ம கிருத்திகா வந்து ஏற்புரை சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சாய் ராகவி நல்லா பாடினாங்க. அடுத்து குரல் வணக்கம் சொல்ல தாரா அன்பு குழந்தை நல்லா பாடிச்சு. அடுத்து பாரதிதாசன் பாடின திருப்பி சாய் ராகவிக்கும் நன்றி. அடுத்து அகிலாண்டேஸ்வரி பறை இசை, அதை நம்ம அடிக்கடி மறந்துடாம அது நம்ம வாழ்வியல் ஒரு அங்கமா இருக்கிறதுக்கு வந்து அவங்க ஞாபகப்படுத்தி அவங்க நல்லா வாசித்தாங்க. அடுத்து வந்து நம்ம வெண்ணிலா மேடம் டீட்டெயில்டா வந்து அவங்க எல்லா இதுவும் வந்து நல்லா நிதானமா பொறுமையா நம்ம கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. வளர்நிலாம வந்து சிறப்புரையாற்றினாங்க. அவங்க வந்து அவங்களோட அனுபவம், அதாவது வந்து எப்படி இந்த மகளிர் தினம் ஆரம்பிச்சது எல்லாம் வந்து நல்லா வந்து பொறுமையா நிதானமா சொன்னாங்க. அவங்களுக்கும் நன்றி. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும். நம்ம வந்து இது மாதிரி நிறைய வெண்ணிலா மேடம் போன்ற
படைப்பாளர்களை நம்ம கொண்டாடணுங்கிறது என்னோட ஆசை. இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம இதை செய்யணும்னு திருப்பி நான் திருப்பி சொல்றேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.